எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன், இயற்கை விவசாயி. ஏம்பலத்தில் ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருந்தேன். இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் கொண்டு கடந்த ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சங்கம் என்ன மாதிரி பாண்டிச்சேரியில் நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு 30 பேர் கொண்ட குழுவாக ஆரம்பித்து வேதபுரி இயற்கை விவசாய சங்கம் அப்படின்ற சங்கத்து மூலயமா கவர்மெண்ட்டில் நமக்கு ஒரு கடை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கடையில் தான் நிற்கிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்டில் உழவர் சந்தை கடையில் கடைசி கடை, பால்பவுன் கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ வரவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் 30 விவசாயிகளும் சேர்ந்து, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சில இயற்கை விவசாயிகள் செஞ்சு வச்சுருக்கிற பொருள், அதாவது இயற்கை விவசாயத்து மூலிமா ரெடி பண்ணி வச்சுருக்க பொருளை நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வாங்கி நம்ம இங்கே சந்தைப்படுத்தி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே 100% ஆர்கானிக்காக பண்ண பொருள் தான். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும், அந்த வரக்கூடிய வாசனையை வச்சு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் பொருள் எல்லாமே அதிகபட்சமாக செல்ஃப் லைஃப் 3 மாதம் தான், எந்த பொருள் எடுத்தாலும். இப்போ எங்கள் கடையில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 50 பொருள் தான் இருக்கும். என்னென்னா பாரம்பரிய அரிசிகள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிறுதானியம், அவுல் ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்புறம் மாவு ஐட்டங்கள் இருக்குது, சிறுதானியத்துலேயே மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே அரிசிலே நூடுல்ஸு, அப்புறம் சேமியா, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் மிளகு கூட இங்கேயே நமக்கு விளையுது. பாண்டியில் எங்கள் கூட்டுரோடு போகிற வழியில் மிளகு ஒருத்தர் விளைவிக்கிறாரு, அந்த மிளகு இங்கே தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, துவரம்பருப்பு, கொள்ளு, எண்ணெய் வகைகள், செக்கு எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு, அப்புறம் வேப்ப எண்ணெய். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எல்லாமே செக்கில் ஆட்டுறது மட்டும்தான் இங்கே வச்சுருப்போம். நீங்கள் எதிர்பார்க்கணும் வேறு ஏதாவது வகைகள் நம்மக்கிட்ட கிடையாது. வெளியில் ஏதாவது கடையிலேருந்து வாங்கி நம்ம எதுவும் வைக்கல. இங்கே இருக்கிற ஒரு 30 விவசாயிகள் இருக்காங்க. அந்த 30 விவசாயிகளும் ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா, வில்லியனூரில் ஒருத்தர் அவுல் இடிக்கிறார். அவரே விளைய வச்சு அவுலாக இடித்து கொடுக்குறாரு. பூங்காறு, காட்டியானோ, மாப்பிள்ளை சம்பா அவுலாக கொடுக்குறாரு. நான் என்னோடய பாரம்பரிய அரிசியில் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். பால்குட வாழை, இலுப்பப்பூ சம்பா, இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்ட அரிசியாக இருக்கும், அந்த அரிசிலாம் எட்டு வரோம். இப்போது பாண்டியிலேயே இருக்கிற எல்லா கடையை விடவும் நம்ம கடையில் பாரம்பரிய அரிசி 40 வெரைட்டி கிட்டே இருக்குது. 40-50 வெரைட்டி கூட எட்டு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் நிறைய ரகங்கள் நாங்கள் தேடி அதாவது மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்ட அரிசிகளை, பாரம்பரிய அரிசிகளை தேடி நானும் பயிர் வைக்கிறேன், மற்றவங்களும் பயிர் வைக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற விதையை மற்றவங்கிட்ட நான் பகிர்ந்து அதுக்கப்புறம் அதை அரிசியாகி இங்கே எட்டுன்னு தான் விற்கிறோம். இப்போ இந்த இடத்துல சிகப்பரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் எந்த கடைக்கு போனாலும் கார் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க காமனாக, இல்லைனா சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிகப்பரிசியில் மட்டுமே நம்மகிட்ட 25 வெரைட்டி கிட்டே இருக்குது. இப்போ நான் எனக்கு குடலில் பிரச்சனை இருக்குது, ஒரு பால்குட வாழை அரிசி சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் நான் பால்குட வாழை அரிசி சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் சரியாக வரல, ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் எல்லாரும் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் அந்த அரிசி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்களா? அப்படி அந்த அரிசியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த பால்குட வாழை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் விளையும், 140 நாள் ஆகும் விளைய. இது அரிசி சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை மாதிரி தட்டையாக இருக்கும். இந்த அரிசி நீங்கள் ஒரு வாரம் கஞ்சியாக வச்சு டெய்லியும் காலையில் 1 கிளாஸ் குடித்தாலே உங்களுக்கு அல்சர், அது இல்லாமல் குடலில் ஏதாவது காயங்கள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை குடலில் இருந்தால் கூட அது உங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒவ்வொரு பால்குட வாழைனா இப்போ குடல் சம்மந்தமான பிரச்சனை சரியாகும். பிசினின்றது பெண்களுக்கான அரிசி. பெண்களுக்கான அரிசின்னா பெண்களுக்கு மாதவிலக்கில் பிரச்சனை இருக்குது, எனக்கு அவங்களுக்கு சரியாக வரலை, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த பிசினி அரிசி சாப்பிட்டாலோ, இல்லை பூங்காருன்னு ஒரு சிகப்பரிசி இருக்குது, இந்த அரிசி சாப்பிட்டாலோ அவங்களுக்கு பெண்களுக்கான இது முழுக்க நம்ம முன்னோர்கள் ரெடி பண்ணி வச்சது. அதாவது பெண்களுக்கான அரிசி அப்படின்றதையும் தனியாக வச்சுருக்காங்க. இது பெண்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பூங்கார், பிசினி, ஸோ இந்த மாதிரி அரிசிகள்லாம் அந்த மகத்துவம் கொண்டதாக இருக்குது. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இப்போ இது நம்ம தோல் உரிச்சு தான் வைக்கிறோம். அந்த மேலே இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், அந்த தோல் சிகப்பு தோலில் தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அது அப்படியே தான் உரிச்சு தான் நினச்சிருப்போம். இது அப்படியே நம்ம சாதமாக வடித்தோன்னா அது வேறையாக இருக்கும், நம்மளால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒன்றும் பாதியமாக உடச்சி வீட்டில் போய்ட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுட்டு
என்னென்னா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் கலந்து அரைச்சிட்டு நீங்கள் ஒன்றும் பாதியமாக ஆக்கி அதுக்கப்புறம் டெய்லி 1 கிளாஸ் கஞ்சி ஆக்கி காலையில் 1 கிளாஸ் குடிச்சிங்கனாலே 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் வந்து அதை ரெகுலராக வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்றதை நீங்கள் மறுபடியும் எங்ககிட்டே வந்து சொல்லுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடையில் போய் கேட்டிங்கன்னா வெள்ளை அரிசி வந்து பியூர் ஒயிட்டாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அதேமாதிரி சாஃப்டாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பழுப்பாக தான் இருக்கும். எப்பயுமே அரிசி வந்து பார்த்தீங்கன்னா செமி பாலிஷாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பழுப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். நீங்கள் வெள்ளையாக சாப்பிட்றது வந்து அது வெறும் மாவு, அதில் எந்த விதமான ஃபைபருமே இருக்காது, எந்த விதமான சத்துக்களுமே இருக்காது. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பழுப்பாக இருக்குது, மைசூர் மல்லி தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நைஸாக இருக்கும். இந்த அரிசி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பொடியாகவும் இருக்கும். ஆனால் இது வெளியில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ யாருமே அரிசி பேரே சொல்கிறது கிடையாது. இப்போ பொன்னின்னு வாங்க, காமனாக பொன்னின்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றபடி வேறு எந்த அரிசியுமே கிடைக்காது. ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து மைசூர் மல்லி, இதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்புறம் இது வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இது வந்து சாதம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து உடம்புக்கு வந்து கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தூயமல்லி. இது தூயமல்லி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து ப்யூர் ஒயிட்டாக கேட்கறதுனால தான் சில பேர் வேணுமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா இந்த மாதிரி நல்லா பழுப்பாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட இன்னும் 2-3 வெரைட்டி இருக்கும். அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. சிவன் சம்பா, சொர்ண மசூரி, தங்க சம்பா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சிலி, தூயமல்லி. பாரம்பரிய ரகத்தில் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒரு 6 வெரைட்டி வந்து ரெகுலராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இட்லி அரிசி இருக்குது. இட்லி அரிசியில் வந்து மணிச்சம்பாவை கலந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி இடிசல் இருக்குது. தூயமல்லி இடிசலும் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. பச்சை அரிசியும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ போன வருஷம் நம்ம வந்து பயிர் வச்சது இலுப்பு சம்பா. போன வருஷம் நம்ம பயிர் வச்சோம் 2025 ஆகஸ்ட் மாதம் விதைச்சி ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் அறுவடை பண்ணோம். அறுவடை பண்ணி 1 வருஷம் வச்சுருந்து இப்போ தான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசி ரொம்ப ரேர். ஏன் இதை வந்து அதிகமாக பயிர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னா பக்கவாதம், முடக்குவாதம், அந்த மாதிரி ஃபிக்ஸு இந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த அரிசி சாப்பிட்றவங்க இப்போ சில வீட்டில் எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்காக வரும். அவங்களாம் ஃபிக்ஸ் வந்து ஜெனட்டிக்காக வரும். அந்த பக்கவாதம் முடக்குவாதம் ரெகுலராக வரும். அது என்னென்னா அது ஒரு விதமான சத்து குறைபாடு தான். ஆனால் அந்த சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணுறதுனே வந்து இது இலுப்பு சம்பான்னு இருக்குது. இதை கொடுத்துமே நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் சரியாயிருக்கு. அதாவது ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கை கால் இழுத்ததுக்கப்புறம் இதை சாப்பிட்டு சரியாயிருக்கு. இப்போது நீங்கள் பார்க்குற அரிசி வந்து காலா நமக். இது வந்து புத்தர் காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு பாரம்பரிய அரிசி. ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா மூளை, நரம்புகள், அப்புறம் வந்து ரத்த சோகை இந்த மாதிரி வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை வந்து மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை இருந்தால் அது வந்து சரியாயிடும்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய செல்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிறுதானியமும் இருக்குது. சிறுதானியம் வந்து ஒரு சில ஃபார்மர் அவங்களே ரெடி பண்ணி தூத்தி ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்பி விட்றாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சிறுதானியம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லாமே இப்போ குதிரவாளி, சாமை, வரகு இது எல்லாம் வாங்கினா எல்லாமே வெள்ளையாக தான் வச்சுருப்பாங்க. சைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ஆனால் எல்லாம் வெள்ளையாக இருக்கும். இப்போ எப்படி அரிசியில் எப்படி எல்லாம் பல வெள்ளையாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி சிறுதானியத்தை வெள்ளையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. சிறுதானியத்தில் அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இப்போ குதிரவாளினா அது ஒரு கலரில் இருக்கும், தினைனா ஒரு கலரில் இருக்கும், சாமை ஒரு கலரில் இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேழ்வரகு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மலை பிரதேசத்தில் விளையக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்த நேச்சுரல் இதில் கரெக்டாக நமக்கு அந்த கலரு அந்த இது எல்லாமே நம்மகிட்ட வரும். இப்போ கேழ்வரகுலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்தவொடனே டக்குன்னு போயிடும். எவ்வளோ வந்தாலும் போயிடும். ஏன்னா வெளியிலையும் அவங்க வாங்குறாங்க, நம்மகிட்டையும் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை சோளம் இருக்குது, சிகப்பு சோளம் இருக்குது, குதிரவாளி, வரகு பார்த்திங்கன்னா இவ்வளோ டார்க்காக இருக்குது நம்மகிட்ட. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டார்க்காக இருக்கவே இருக்காது, வெள்ளையாக தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் அந்த அரிசி மாதிரி எல்லாத்தையும் சிறுதானியத்தையும் வெள்ளையை ஆக்கிடுறாங்க. ஆனால் இப்படி தான் சாப்பிடணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற சிறுதானியம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். தேவைப்படுறவங்க நம்ம கடைக்கு வாங்க. தேவைன்னா நம்ம வந்து பார்சலும் போட்டுவிடுவோம், கொரியரும் அனுப்பிவிடுவோம். நீங்கள் பேசிவிட்டு அமௌண்ட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் பார்சல் கட்டி உங்களுக்கு கொரியரோ இல்லை எம்எஸ்எஸோ இல்லை அதிகமாகதுன்னா பார்சல் சர்வீஸோ கூட போட்டு விடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுல் பார்க்குறோம். இப்போ அரிசியில் நம்ம அவுல் நம்ம ரெடி பண்ணுறோம். அது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க.
அது எல்லாம் ஓகே. இப்போ நானும் நம்மகிட்ட வந்து சிறுதானியத்துலேயும் இருக்குது. சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, அவங்க வந்து சீக்கிரமாக ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சு சாப்பிட்டு நான் போயிடணும், என்னால் வந்து சிறுதானியத்தெலாம் வச்சு செஞ்சு சாப்பிட முடியலன்றவங்க நம்மகிட்ட அவ்வளோ வாங்கிடுறாங்க. சாமவுல், குதிரவாளி அவ்வளோ, தேனை அவ்வளோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு டக்குன்னு ஜஸ்ட் ஒரு வேக்காடு மட்டும் கொடுத்துட்டு அதை உப்புமா மாதிரி கிண்டி சாப்பிட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட வந்து அரிசி பார்த்தோம், சிறுதானியம் பார்த்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியத்திலே மாவை அரைச்சது பார்க்குறோம். இப்போ இந்த சிறுதானியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகில் முளைக்கட்டின கேழ்வரகும் இருக்குது நம்மகிட்ட, அதாவது ராவாவும் இருக்குது. இல்லை எனக்கு மாவை அரைச்சி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னா இது முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு. இது அந்த கேழ்வரகை நம்ம மாவாக்கி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிறுதானியம், இந்த பாரம்பரிய அரிசி, இதை மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி அரைக்கிறோம். மற்ற வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதாம் போட்டேன், பிஸ்தா போட்டேன், அந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டதாக சொல்லுவாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அதிகமாக போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களும் அரிசிகளும் போட்ட சத்து மாவு தான் நம்மகிட்ட இருக்கும். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது நம்ம கடையில். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவுமே இருக்குது. மாப்பிள்ளை சம்பாவில் சப்பாத்தி மாவு, அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கோதுமையும் கலந்து அரைச்ச சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் தெனை மாவு, அப்புறம் கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இந்த மாவு ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து. இப்போ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்துன்னுவாங்க, ஆனால் வந்து நல்லா வெள்ளை வெளியேன்னு வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் இல்லை. ஆனால் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா உளுந்தில் கூட அந்த ஃபைபர் லைட்டாக இருக்கும். எல்லாமே நம்மகிட்ட வந்து நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா செமி பாலிஷ் தான் இருக்கும். அந்த செமி பாலிஷ் சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் உடம்புக்கு போயிட்டு அதுதான் நம்மளை வந்து ஆக்டிவ் ஆகும். அதுதான் நமக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். இது வந்து தோரம்பருப்பு. இது வந்து கரூரில் ஒரு ஃபார்மர் அவரே விளைய வச்சு மண் கட்டி உடைச்ச தோரம்பருப்பு, நாட்டு தோரம்பருப்பு. இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொன்னார், இளஞ்சவாடி தோரம்பருப்புனே ஒரு பேர் சொன்னார். இப்போ காமனாக என்ன சொல்லுவாங்க, தோரம்பருப்பு, நாட்டு தோரம்பருப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தோரம்பருப்பு இருக்குது. அந்த வகையில் அந்த நாட்டு தோரம்பருப்பில் இது ஒரு ரகம். இதை வாயில் போட்டாலே போட்ட அடுத்த செகண்ட் வாசனை மூளைக்கு வரைக்கும் போகும். அவ்வளோ வாசனை இருக்குது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ஆர்கானிக்காக பண்ணியிருக்காரு. அது மாதிரி தான் பாசிப்பருப்பு, கொள்ளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு ஃபார்மர் வந்து இது ரெடி பண்ணார். இது வெள்ளை கொள்ளுன்னுவாங்க. இது அவர் ரெடி பண்ணி கொடுத்தது. அப்புறம் நாட்டு கடலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் அதிகமாக வந்துடுச்சு. ஆனால் நாட்டு ரகம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. நாட்டு ரகத்தில் முழுக்க எங்களை எவ்வளோத்தை கொண்டு வர கொண்டு வரோம். அந்த நாட்டு ரகத்தில் வந்த கடலை, வேர்க்கடலை. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய், செக்க எண்ணெய். நம்மகிட்ட கடலை எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம கூட ஆர்கானிக்கில் எள்ளு விளைவிச்சோம். அடுத்து அதை நல்லா தூத்தி எடுத்து வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்து அதை நம்ம வந்து செக்கு போட்டு செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுத்து வந்து வைக்க போகிறோம். இந்த சேனலில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் அடித்து எட்டுப்பட்ட எள் வந்து ஆர்கானிக் எள்ளு விதை கொடுங்கன்னு சொல்லி விதை மட்டுமே இப்போ ஒரு 20-30 கிலோ கிட்ட அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி விதை எள்ளும் இருக்குது, நார்மலான எள்ளும் இருக்குது. வேணும்னா நீங்களேவும் ஆட்டிக்கலாம். ஏன்னா சில பேர் கேட்டிங்கன்னா நான் எள்ளு தரமாட்டேன், நான் எண்ணெயாக தான் கொடுப்பேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க எண்ணெயை ஆட்டி அவங்க கலப்படம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட அந்த கலப்படன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, இப்போ வெல்லம் போட்டு ஆட்டி கொடுனாலும் ஆட்டி கொடுப்பேன், எனக்கு கருப்பட்டி போட்டு ஆட்டி கொடுனாலும் ஆட்டி கொடுப்பேன். ரேட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் 100% உங்களுக்கு வந்து பியூராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எனக்கு சொல்லலாம். வேணுன்றவங்க முன்னாடியே ஆர்டர் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஆடுவேன். இப்போது இந்த குளிர் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்லாம் வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆகும். ஆனால் வெளியில் வாங்குற கடையில் வந்து ஆகாது. ஏன்னா அவங்க சல்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் எப்பயும் ஒரே ஸ்டேபிளில் தான் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா குளிர் நாள் ஆச்சுன்னா வந்து நல்லா திக்காக அப்படி கட்டியாகிடும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நெய், நம்மகிட்ட சாதா மாட்டு நெய்யும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாட்டு மாட்டு நெய் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்மகிட்ட காங்கிரேஜ் மாடு இருக்குது, நம்ம அதுலேயும் ரெடி பண்ணுறோம். சாதா மாடுகள், ஜெர்சி மாடுகள் இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம நெய் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிறுதானியத்தில் பிஸ்கெட் இருக்கும். ஒவ்வொரு பிஸ்கெட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கம்பு பிஸ்கெட்டு, நவதானியம், குதிரவாளி, அந்த மாதிரி பிஸ்கெட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து இப்போ நிறைய பேர் இதை வாங்குறாங்க அவங்களுக்காகவே. அப்புறம் வீட்டில் சின்ன பசங்களும் இந்த மாதிரி பிஸ்கெட்டை வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் வாங்கி கொடுங்க, அதில் என்ன கலப்படம்னு தெரியாது. ஆனால் வந்து இப்போ இதில் கம்பு இருக்குன்னா கம்பு கூட கோதுமை கலக்கிறாங்க, அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம், இதுதான் பண்ணுறாங்க. அதுவும் நாட்டு சக்கரை தான் கலக்கிறாங்க. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. மற்றபடி வேறு எந்த கலரும் இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்டை வாங்கி கொடுங்க. ஸோ இதில் ஒரு 30 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்மரோட ஒவ்வொரு பொருட்களும் இங்கே இருக்குது.
தேவைப்படுறவங்க நேரில் வந்து இங்கே வாங்கிக்கலாம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.